படத்தோட மேக்கிங் வேற லெவலு. கொஞ்ச நேரத்துல அவன் தமிழ்ல சவுண்ட் கேட்கவே இல்லைண்ணே, வெறும் கத்திர சவுண்டா தானே கேட்க. ஸ்டாரை வச்சு படம் பண்ணாங்கன்னா என்ன அவுட்புட் வருங்கிறது ஆதிக்கிற வச்சு காமிச்சார். ரொம்ப அருமையா இருந்தது. 2.5 hours டோட்டலி மாஸ். அதாவது வந்து அவரை தலைன்னு கூப்பிடுறத விட இனிமே மாஸ் கிங் ஏகேன்னு கூப்பிடலாம். GBU mama god bless you. அப்படியே மூட் கொடுக்குது பாருங்க, அப்படியே டான்சிங்க்கெல்லாம். ஏகே ஸ்மார்ட், ஐயோ இஸ் a great ஸ்மார்ட் ஸ்டைலிஷா பண்ணிருக்காரு, செம்மையா இருக்கு. சிம்ரன் மேம் வந்து அந்த விசில் பதல இடுப்பு பதிரோல் அப்படின்னு சொல்லாரு பாத்தீங்களா, அப்படியே ஓல்டு ஏஜ்க்கு அப்படியே கூட்டு போச்சு. குட்டா இருக்கிறவங்களுக்கு குட்டா இருக்கணும், பேடா இருக்கிறவங்களுக்கு பேடா இருக்கணும். குட் பேட் அக்லி இல்ல ஹிட். வேற மாதிரி படம் செஞ்சுட்டு இருக்காரு டைரக்டர். சான்ஸே இல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்ல. லுக்கா இருக்கட்டும், அவர் ஒரு மாதிரி ரெக்கடா பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ஒரு தலையோட A to Z தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து செதுக்கி இல்ல அப்படியே பார்த்து வந்து வறுமுறை அந்த மாதிரி பண்ணிருக்காங்க படத்தை. எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னோட பேர் இப்போ ஆர்கேவா இல்ல ஏகேவாங்கிற மாதிரி இருக்கு. லாஸ்டா விடாமுயற்சி வந்து கொஞ்சம் எனக்கு அப்செட்டா இருந்துச்சு. பட் இந்த படம் பார்க்கும்போது தலை as usual ஈஸி. சீன்மே வந்து போரே இல்லாம நெக்ஸ்ட் மூவ் பண்ற மாதிரி தான் மூவி இருக்கும். சோ மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். எனக்கு த்ரிஷா மேமோட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் மேம் தான் ரொம்ப செமையா இருந்துச்சு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், அந்த விசில் சவுண்ட்லயே வந்து ஓகே சிம்ரன் தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லி செமையா போச்சு. தார்மார் தக்காளி சோறு. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. எனக்குலாம் படத்தை பார்த்துட்டு வெளியே வர முடியல, அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் இப்ப சொல்ல போறது வந்து டோட்டலி என்னோட அபிப்பிராயம், ஓகேவா? நான் வந்து எப்பவுமே ஒரு சினிமா பார்க்க போகும்போது 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் டோட்டலி மனசு ரிலாக்ஸ் ஆகி நமக்கு பிடிச்சவங்க நடிச்ச படமோ எதுவா இருந்தாலும் டோட்டல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நினைச்சுதான் நான் போறது. எனக்கு அது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. மோர் தேன் 2.5 hours இல்ல 2.5 hours டோட்டலி மாஸ். அதாவது வந்து அவரை தலைன்னு கூப்பிடுறத விட இனிமே மாஸ் கிங் ஏகேன்னு கூப்பிடலாம். அதுவும் இல்லாம GBU ஃபார் GBU என்னன்னா குட் பேட் அக்லி. சோ டபுள் GBU டு மாஸ் கிங் ஏகே. அண்ட் இதுல ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருந்தாங்க. அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஹிட் பிலிம்ல என்னோட ஹிட் சாங் இருக்கு. சோ அதனால நிறைய ஆர்டிஸ்டிங் இதுக்குள்ள இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து புதுசா சாங் போடாம பழைய ஹிட் சாங்ஸ் எடுத்து போட்டது ரொம்ப ஸ்மார்ட் மூவ். டேக்கிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இதுல நடிச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இதுல எல்லாரும் அவங்க கேரக்டர்ஸ் அழகா பண்ணிருந்தாங்க. அண்ட் ஏகே லுக் சோ ஹேண்ட்சம். இதுல நடிச்ச எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. இந்த படம் நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அழகா இருக்கு. சிவகாசி பட்டாஸ் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் a mass film, total entertainment. முடியலம்மா, சூப்பர் மிகப்பெரிய ஹிட். குட் பேட் அக்லி இல்ல ஹிட். அதாவது படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சார் வந்து மிகப்பெரிய படம், ஒரு பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா ஆடியன்ஸ வந்து எங்கேயுமே வந்து அந்த ஓய்வாவே இல்ல. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து அந்த லூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா, ரொம்ப பிரமாதமா, ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே டைரக்டர் சார் வந்து பிரமாதம் பிச்சுட்டாரு, வேற லெவலு. உண்மையிலே வந்து தலை தீபாவளியா இல்ல தலை பொங்கலா அந்த மாதிரி இருக்கு. ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே வந்து மக்களுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து பெரிய ட்ரீட்டா இருக்கும். சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். ஐயோ, எனக்கு இன்னொரு பாக்கு பிடிச்சது கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து கார்ல வந்து அவ்வளவு டிப்பாக்கி வச்சு அது ஒரு புதுசு இருந்தது, டிஃபரெண்ட் இருந்தது. வேற லெவல். முளையில ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கிழிச்சிட்டாரு, அவ்வளவுதான் பிச்சுட்டாரு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். வாழ்த்துக்கள். சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் சார் ஃபேனுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு ஆக்ஷனும் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எகைன் வந்து என்னுடைய பழைய காலத்துக்கு கூட்டு போன மாதிரி இருந்தது எனக்கு. நிறைய படம் பார்க்க தளபதியோட பேரா அப்படிதான் எங்களுக்கு அந்த இது இருக்குல்ல. இப்போ தளபதியோட டைலாக்
பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க எப்படி சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொன்னேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது ஒரு ஃபேன் ஒரு ஸ்டாரை வச்சு படம் பண்ணாங்கன்னா என்ன அவுட்புட் வருங்கிறது ஆதிக்கிற வச்சு காமிச்சார். ரொம்ப அருமையா இருந்தது. ஐ திங்க் பார்ட் 2 கூட வரும்னு தோணுச்சு எனக்கு எந்த முடியும் போது. லெட்ஸ் see. சார் பார்ட் 2ல வரும்போது உங்களுக்கு இந்த கேரக்டர் தான் எனக்கு ஓகே அப்படிங்க. இதுல எந்த மாதிரி கேரக்டர்ஸ் தெரியல, அது அவங்க தான் டிசைட். நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலண்டா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல வைப் யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்குல பயங்கரமா. அதுவும் இல்லாம எங்களுடைய அந்த 80 சாங்ஸ் இந்த 90 சாங்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அதுதான் நல்லா அப்படியே மூட் கொடுக்குது பாருங்க. அப்படியே டான்சிங்க்கெல்லாம் ஸ்மார்ட். ஐயோ, இஸ் a great ஸ்மார்ட் ஸ்டைலிஷா பண்ணிருக்காரு. செம்மையா இருக்கு. இப்ப இருக்கவங்க எல்லாம் என்னன்னா வைப் அப்படின்னா அந்த காலத்துல பாட்டுல என்னப்பா வைப் அப்படின்னு இந்த டூபே பசங்க சுத்திட்டு இருக்காங்க. இந்த காலத்துல வைப் எங்க காலத்துலயும் வைப் சொல்லிட்டு இந்த படத்துல வந்து அந்த காலத்தோட பாட்டு எல்லாம் போட்டு வேற லெவலா ஆக்கியிருக்காங்க. சோ ஒவ்வொரு மட்டும் வேற லெவலா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி மேம் பார்க்கும்போது இருந்துச்சு? அது சுப்ரா மேம் எல்லாம் வரும்போது எனக்கெல்லாம் பா அப்படின்னு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது? ரொம்ப நமக்கு எப்பவுமே பழைய ஆக்டர்ஸ்னா நீங்க 60s 70s 80s 90s அப்படி எடுத்துக்கோங்களேன். எங்களுக்கெல்லாம் we are feeling blessed. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைச்சிச்சு இல்ல. சோ அன்னைக்கு சிம்ரன் வந்து அவ்வளவு பார்த்தனாலதான் இன்னைக்கும் ஆசைப்படுறோம். த்ரிஷாவையும் அவரையும் அந்த காம்பினேஷன்ல பார்த்தனாலதான் இன்னைக்கும் ஆசைப்படுறோம். அதனால ரொம்ப எக்ஸலண்ட் கேரக்டர்ஸ் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா. அது வந்து அந்த அச்சுல உட்கார வச்ச மாதிரி டைரக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டீம் பீப்புள் வெரி நைஸ். எனக்கு அவர் ரொம்ப செல்லமா கொஞ்சுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சது. அஜித் சார் எப்பவுமே பேசுறதே அப்படிதான் ரொம்ப. ஆனா வயலன்ஸா அப்படி படத்துக்காக பண்ணிருந்தாலும் அவர் அப்படி நார்மலா ரொம்ப கேஷுவலா ஆக்ட் பண்ணிட்டு போறாருல, அது ரொம்ப பிடிக்கும். அது செம்ம 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 மாஸ். எப்படின்னா ஒரு வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காரு அவரு. குட்டா இருக்கிறவங்களுக்கு குட்டா இருக்கணும், பேடா இருக்கிறவங்களுக்கு பேடா இருக்கணும். அதுதான் கதை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து குட்டாவே இருந்தோம்னா என்ன பண்ணிருவாங்க, நம்மள அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும், கெட்டவங்களுக்கு கெட்டவா நினைக்கணும். செம்ம 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 மாஸ். ஏன்னா நான் போய் தியேட்டருக்கு போய் 6 months ஆகுது. ஆனா நான் இப்பதான் வந்தேன். நம்ம தலையோட படம்ன்றனால வேற லெவல்ல பண்ணிருக்காரு தலை. செம்ம மாஸ். சாங்கா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் செம்ம செம்ம செம்மையா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க படத்தை. ஓகே, அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாவும் இருக்குது, செம்ம காமெடியா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். படம் பார்த்து எப்படி இருக்கு? எனக்கு எப்படி சொல்றது, என் உடம்புக்குள்ள ஒரு 1000 ரெட் டிராகன் போன்ற மாதிரி இருக்குது. நான் வந்து ஆக்சுவலா வந்து தளபதி ஃபேன். நான் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஏன் வந்தேன்னா, இன்னைக்கு ட்ரெய்லர்லயே அவ்வளவு காட்டியிருந்தாங்க. அதுக்கு எப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டுல இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம். பட் ஆனா இது படம் ஃபுல்லா பார்த்த பயங்கரமா இருக்கு. ஒரு செகண்ட் கூட நான் சும்மா உட்கார கத்திக்கிட்டே தான் இருந்தேன் நான். எனக்கு அஜித் தலை இந்த படத்துல அவ்வளவு பிடிச்சிருக்கு, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. படம் மெகா ஹிட். சோ பாக்கலாம். ஆமா, இன்டர்வியூ பிளாக் போடுங்க. ஆக்சுவலா இன்டர்வியூ பிளாக் போடுங்க. அவர் சொல்லி நிறைய தடவை கேட்டோம். இவர் சொல்றப்ப இங்க பாருங்க இருந்துச்சு. சாங்குக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபைட்ட வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க, பின்னிட்டாங்க. எடிட்டிங்கா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், அந்த மோக்கா போட்ல ஒரு விஷுவல் பண்ணிருந்தாங்க, பயங்கரமா இருக்கு. அந்த சீன் எனக்கு பர்டிகுலரா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் சான்ஸே இல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்ல. லுக்கா இருக்கட்டும், அவர் ஒரு மாதிரி ரெக்கடா பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. சான்ஸுக்கு ஏத்த மாதிரியே எடுத்து போல. அப்படியே அப்ப தலையை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருந்துச்சு. சாரி, ஏகே தலை எல்லாம் விட்டுதா சான்ஸ் இல்ல. உண்மையிலே உள்ள ஒரு கேரக்டர் சாங்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேற மாதிரி படம் செஞ்சுட்டு இருக்காரு டைரக்டர். தளபதி ஃபேன்ஸா இந்த படத்துல நிறைய வச்சிருந்தாங்க. நானே தளபதி ஃபேன் தான். இல்ல உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படமா பார்ப்போம். உண்மையில படம் சொல்லவே இல்லை. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்கும் லேகே இல்ல, போர் அடிக்காது. உங்களுக்கு முதல் வரைக்கும் இன்ட்ரெஸ்டா பார்த்துன்னு இருக்கலாம். படம் நல்ல கதை. சான்ஸ் இல்ல, எல்லாரும் போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு தலையோட A to Z தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து செதுக்கி இல்ல, அப்படியே பார்த்து வந்து வழிமுறை அந்த மாதிரி பண்ணிருக்காங்க படத்தை. ஸ்டார்டிங்ல எப்பவுமே சொல்லலாம் போர் அடிக்காதுன்னு. ரியல் எக்ஸாம்பிள் ஒரு படம் தான் வந்து ஃபேமிலில எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து அதுக்குள்ளே நான் படம் முடிஞ்சிச்சா இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. தலையில இருந்து இல்ல, அர்ஜுன் தாஸ் இருந்து எல்லாருமே பர்ஃபெக்ட். மியூசிக் வாய்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்ப நான் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கேன், டிக்கெட் எடுத்துட்டு பார்த்து இருக்குது. வெரி நைஸ் ஆக்சுவலி.
தலைய வந்து சின்ன வயசுல தலை வந்து ஒரு படத்துலயுமே வந்து ஒரு ரூபத்தை காமிக்கிறாங்க. அது எல்லா ரூபத்தையுமே அத்த டைம்ல பழைய படத்துல ஒரு படத்துல இருந்து ஒரு சாங்கா இருக்கட்டும் எல்லாமே எடுத்து தனியா காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்பா ஃபர்ஸ்ட் தலைய ஒரே படத்துல ஃபுல்லா காமிச்ச மாதிரி இருக்கு. இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. சூப்பராக இருக்கடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்ம எஸ்வி டிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தரிசனம் மாதிரி கொடுத்ததுக்கு. படத்தோட மேக்கிங் வேற லெவலு. கொஞ்ச நேரத்தில் நம்ம தமிழ்ல சவுண்ட் கேட்கவே இல்லைண்ணே, வெறும் கத்துற சவுண்டாக தானே கேட்குறா. அந்த அளவுக்கு நாங்கள் ஜனங்க கத்தின்னு இருக்கோம், அவ்வளோ என்தூ ஆகிட்டு கத்திட்டு இருக்கோம். உண்மையிலே ஃபேன் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்க போது, ஃபேன் மூமெண்ட்டாக இருக்க போது இந்த படம். அண்ட் அஜித் சார் என்னடா வயசு குறைஞ்சி நேக்கிறப்படா, ஒரு ஃப்ரேமில் டக்குன்னு பிடிக்கிறாரு, இன்னொரு ஃப்ரேமில் நம்மள மாதிரி ஆயிடுறாரு. ஐயோ ஒரு மாதிரி பண்ணி விட்டாப்பல. பேட் ஆக்டிங்ல 3 அஜித்தை பார்த்துரும், அதுக்கு நிறைய அஜித்தை பார்த்துரும், நிறைய பண்ணிட்டோம். அண்ட் சூப்பராக இருக்க படம். மறக்காம எல்லாரும் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஒர்க்ஃபுல்லான படம். நம்புவாங்க. இது வந்து தலை ரசிகர்களுக்கு வந்து இது வந்து ஒரு நிச்சயமா ஒரு பெரிய ட்ரீட். இது வந்து மாஸ் என்டர்டெய்னர். எனக்கு தெரிஞ்சு தலையோட விண்டேஜ் தலை வந்து பேக் வந்துட்டாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் பிரதர் வந்து கலக்கிட்டாரு. லிட்டரலா ஒரு இடத்துலயும் வந்து சம்பவம் செஞ்சிருக்காரு. அண்ட் முக்கியமா சொல்ல போனோம்னா டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஒன்னு செமையா இருந்துச்சு. என்னோட க்ளோசஸ்ட் படி ஒருத்தர் அசார் மாஸ்டர், அவர் தான் வந்து டான்ஸ் கோரியோகிராஃபி கலக்கிட்டாரு, பிடிச்சி எடுத்துட்டாரு ஒரு தலைக்கு. தலைதான் ஆப்வியஸ்லி தலை மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆதிக்கோட ஒரு ஸ்கிரீன் பிளேவுமே பயங்கரமா இருந்துச்சு. இட்ஸ் பவர் பேக்ட் மூவி. ஐ திங்க் ஜிபியூஸ் தரம் ஓஜி சம்பவம். எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னோட பேர் இப்போ ஆர்கேவா இல்ல ஏகேவாங்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன வந்து ஆர்கேன்னு கூடுவாங்க, ராஜ்கமல்னு. பட் இது ஏகேங்கிறது மைண்ட்ல ஏறிடுச்சு. அதிக் யூ மேட் இட் ரியலி. அண்ட் வந்து நம்மளோட பழைய படங்கள்ல இருக்கிற அந்த சூப்பர் டூப்பர் பாட்டுகள் எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, வாவ். அண்ட் அஜித் சார், யூ ஆர் ட்ரெமெண்டஸ். உங்களுக்கு முதுகுல ஆயிருக்கிற ஆபரேஷனுக்கு நீங்க வீட்ல இருந்து எந்திரிக்கவே முடியாது. பட் யூ ஆர் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ப்ளீஸ் ஃபேன் பாய்ஸ், வேற மாதிரி படம். போன படம் வந்து ஓகே, இட் வாஸ் லைக் an இங்கிலீஷ் படமா இருந்துச்சு. பட் இது வந்து இட்ஸ் ரியலி ஆசம். ஸோ ப்ளீஸ் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, இதுல வந்துச்சு, அதுல வந்துச்சு, டெலிகிராம்ல வந்துச்சு, இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சுலாம் பார்க்காம தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணுங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். என்ன ப்ரோ தரமான சம்பவம் செஞ்சிட்டாரு. ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு செம்ம ட்ரீட். ஜிவி பயங்கரம். என்ன சொல்றது எல்லாமே ஸ்டண்ட் எல்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? அந்த கார்லாம் பறக்குதுன்றாங்க, ஹாலிவுட் லெவலு எல்லாம் பயங்கரமா இருந்தது. 90s கிட்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட். வில்லன் எப்படி பண்ணிருக்காரு? வில்லனே தலைவர் தான் பயங்கரம். அந்த இதுலயே உங்களுக்கு ரொம்ப அர்ஜுன் தாஸ் செம்மையா பண்ணாரு. அர்ஜுன் தாஸ் பயங்கரம். யாருமே சொல்லவே இல்லை. அர்ஜுன் தாஸ் செம்ம. ஆமா, ஏகேக்கு ஈக்குவலா அர்ஜுன் தாஸ் பண்ணியிருந்தாரு. நீங்க 10க்கு 10 ஆஃப் கொடுக்குறேன்னா எவ்வளோ? 10 எடுத்துக்கோங்களேன். 10க்கு 10 கேட்டா 10 கொடுக்குறாரு. தேங்க்யூ ஸோ மச். சோ உண்மையை சொன்னா எனக்கெல்லாம் படம் பார்த்தோன்னே படம் முடிஞ்சிச்சு அது மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படியே தலை படம் அப்படின்னாவே மாசா இருக்கும். இது மாஸ்னால மாசா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து அவரோட விண்டேஜ் ஸ்டைல வந்து எடுத்துக்காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஒரு சீக்வன்ஸ்மே ஒரு சீன்மே வந்து போரே இல்லாம நெக்ஸ்ட் மூவ் பண்ற மாதிரி தான் மூவி இருக்கும். சோ மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் அஜித் மூவி நான் வந்து தியேட்டர்ல பாத்துருக்கேன். நல்ல சச் வண்டர்ஃபுல் பிலிம். நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. இவங்க சொன்ன மாதிரி ஒரு சீன்மே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோம். பட் அதுக்குள்ள மூவி முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சாங்ல இருந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மாஸ் காட்டிட்டு ஆல்வேஸ் அல்டிமேட் தான். இந்த படத்துல எப்படின்னா, நம்ம ஸ்ரீ பில்லாவாக்கா சொல்லுவாங்கன்னா யுவன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். தல யுவன் இல்ல வேற ஒரு பிராண்ட் ஜீவின்னு வந்துருச்சு. சோ எப்படி பாத்தீங்க அத? ஆக்சுவலி வந்து டிஃப்ரெண்ட் காம்போவா இருந்தாலுமே எந்த இடத்துலயுமே அந்த லேக் இல்ல. இப்ப புதுசா ஒரு மியூசிக் கூட நம்ம கம்போஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் போது டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அவங்களோட அந்த வைப் செட் ஆகாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. வைப் வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிருந்தது. அது விசிபிளா வந்து மூவிஸ்ல தெரிஞ்சது. சோ மஸ்ட் வாட்ச். அண்ட் ஏகே ஸ்டைல சொல்லணும்னா காட் பிளஸ் யூ. படம்னா வெறித்தனமா இருந்துச்சு. அஜித்தோடைய ஃபேன் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படம் செலிப்ரேஷனா இருக்கும். ஜிபியூ மமே காட் பிளஸ் யூ. ரேட்டிங் கொடுத்தனா அப்ப 10 ஆஃப் 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 1000 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு வெறிங்க. அதாவது நம்மளுடைய சின்ன வயசு கனவுல இருந்து அவ்வளோத்தையும் மொத்தமா கொண்டு வந்துட்டு நம்மளுடைய வில்லன் கேரக்டர் எப்படி இருக்கு? அர்ஜுன் தாஸ் எப்படி பண்ணிருக்காரு? வில்லன் சத்தியமா வந்துட்டு ஒரு ரொமான்டிசிஸ்டா ஒரு கேமியோ ரோல் ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. நம்மளுடைய சிம்ரன் மேம். சரி ஓகே பரவாயில்ல. சிம்ரன் மேம் அண்ட் யார் நம்மளுடைய கொரியன் பர்சன் உள்ள என்னுடைய ஃபேவரட் பர்சன் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தை பார்க்கலாம்.
என்னென்ன ஏஜ் கேட்டகரிஸ்? எல்லாருமே பார்க்கலாம். ஓகே. அஜித் ஃபேனுக்கு வந்துட்டு ஏஜ் கணக்கு கிடையவே கிடையாது. நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போற அளவுக்கு இருக்கு. அந்த படத்தை வந்து நமக்கு பேட் குட் பேட்லி அந்த படத்தை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம், எல்லா கேட்டகரிஸும் சொல்றாங்க. மாயா, தேங்க்யூ ஸோ மச். எஸ்பிடி சார்பாக நன்றிகள். ஐயோ அவங்க ஆக்ஷனு, அப்புறம் அந்த சாக்லேட் பாய் எல்லாமே எடுத்து வந்தேன். இது அது இதெல்லாம் கிடையாது. எல்லாமே கல்யாணம் ஆயிடுச்சா? ரெண்டு பையன் இருக்கு. ஐயோ என் ஒய்ஃப் தலைஃபன் ஒரு ஐடியா இருக்கா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் செலிபிரிட்டின்னு கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வந்துருவேன். எல்லாமே ஐயோ ஏகே 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 தான், வேற யாரும் கிடையாது. தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு அது மட்டும்தான் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. இதுல நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது தளபதி அவர்களுக்கு மஸ்தா ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்கு? நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல, கம் பேக். வரமாட்டாரு அவரு. சோ அதனால அஜித் வாயில கேட்கறது அது ஒரு வேற பிரசாதம்ல, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது மாதிரி லாஸ்ட் ஸ்டண்ட் தான் ஃபுல்லா ஸ்டண்ட். அவரு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க கால் வெளியில உட்காந்துட்டாரு, கால் வீங்கிடுச்சு அப்படின்னாங்க. இவ்வளவு எங்களுக்காக பண்றாரு, பணத்தை அவ்வளவு போதும். அஜித் ஃபேனா சொல்றேன், சின்ன வயசுல இருந்து அஜித் ஃபேன். என்னோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதை திறந்த சிட்டிசன்ல வந்து எல்லா கேரக்டரும் இருந்ததுல அதை ஒட்டி இருப்பேன். அந்த அளவுக்கு ஃபேன். நான் வெரியன்ட் கூட சொல்லலாம். இந்த ஷோ முடிச்சு அடுத்து இன்னும் 2 ஷோ இருக்கு. நாங்க ஏகே சார் கேங்னே வச்சிருக்கோம். இதுல அர்ஜுன் தாஸ் சார் மாதிரி டைலாக் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அந்த அளவுக்கு பவர் பேக்கப், கூஸ் பம்ப்ஸா இருந்து ஒவ்வொரு சீனும், அவரோட ஒவ்வொரு ஷாட்டும், ஒவ்வொரு மூவி டைலாக் எல்லாம் சொல்லும் போது அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தை இந்த இயர்ல சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்ல. தலைதான் கெத்து, தலைக்கு முன்னாடி எல்லா தலையும் டவுன் தான். ஏகே ஃபிலிமா ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு ஏகே அவ்வளவு வெறியன்னு சொல்லிட்டு அதான் சொல்றேன். அப்படி பார்த்தா கண்டிப்பா இது வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வேற லெவலா இருக்கும். ஒரு பழைய ஏகே திரும்பி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சது? தலையோட ஸ்டார்டிங் மூவில இருந்த அந்த பாட்டுக்கு சிம்ரன் மேம் வந்து அந்த விசில் பதல இடுப்பு பதிரோல் அப்படின்னு சொல்லாரு பாத்தீங்களா, அப்படியே ஓல்டு ஏஜ்க்கு அப்படியே கூட்டு போச்சு. அந்த மாதிரி வாய்ப்பே இல்ல. தலை அப்படியே கம்பேக்கா ஹோல் தலையே பார்த்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி வேற ஒருத்தர் மூவி எடுப்பாங்களான்னு தெரியல. இந்த மூவி அடிச்சுக்க வாய்ப்பே இல்ல. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசிக்கா நான் தளபதி ஃபேனு. ஓகே, எனக்கு வந்து அஜித் படம் எல்லாமே பிடிக்கும். லாஸ்ட்டாக விடாமுயற்சி வந்து கொஞ்சம் எனக்கு அப்செட்டாக இருந்துச்சு. பட் இந்த படம் பார்க்கும்போது தலை ஆஸ் யூஷுவல் எப்படி துணிவை விட இது எப்படி இருக்கு? பக்காவா இருக்கா? துணிவு நல்லா இருந்துச்சுங்க. இது நல்லா இருக்கு. எனக்கு அவர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்குன்னா அவர் தான் ஹேண்ட்ஸமான ஒரு படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு, நல்லா என்டர்டைன்மெண்ட். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வரணும். படம் ஜாலியாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். படம் என்ஜாயபுளாக இருக்கு. நீங்க ரேட்டிங் கொடுத்தா 10 9 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம். படம் ஆதிக் வந்து எப்பவுமே தெரியும். லாஸ்ட் டைம் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு போலாம் படத்தை. வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரீட், பெரிய ட்ரீட். ஆடிட்டே தான் இருக்கு காலம் ஃபுல்லா. பயங்கரமா தரமான சம்பவம். தலைய வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்காங்க படத்துல. தளபதி ஒரு ஃபேனா ஒரு தலைய பண்றது வேற, அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. அந்த மட்டும் சொல்ல மாட்டோம், பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. தலை ஒரு ஃபேனா எப்படி பாத்தீங்க? அந்த ஓல்டு மூவியோட சாங்ல எப்படி கொண்டு போயிருந்தாங்க? ஒரு இடத்துல லேக் இல்ல. லேகான்னு கேக்குறீங்க, படமே வேற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் நிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு தலை. சோ எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட். கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாருமே. நானே நெக்ஸ்ட் ஷோக்கு புக் பண்ணலாம பாத்துட்டு இருக்கேன். எல்லாராலையும் விட்டாச்சு, எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு நெக்ஸ்ட் ஷோ போலாம பாத்துட்டு இருக்கேன். சோ இப்ப போறேன். எனக்கு த்ரிஷா மேமோட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் மேம் தான் ரொம்ப செம்மையா இருந்துச்சு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த விசில் சவுண்ட்லயே வந்து ஓகே சிம்ரன் தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லி செம்மையா போச்சு. கத்தி எனக்கு த்ரோட் எல்லாம் போயிடுச்சுடா. அந்த அளவுக்கு நான் வந்து செம்ம என்ஜாய் பண்ணியிருக்கேன் படத்தை. அதாவது ஒரு படத்துல கொஞ்சோண்டு வைப் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த படம் பூரா வைபா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. ஐயோ வேற லெவல். ஏகே வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா ஒவ்வொரு இதுல சிம்ரன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மொத்தத்துல படம் எப்படி இருக்கு? தார்மார். தக்காளி சோறு. படத்துக்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 9.5 நான் கொடுப்பேன். 9.5. அந்த 5% அந்த 5% வந்து த்ரோட் கத்தி நான் டயர்ட் ஆயிட்டேன் பாக்குறதுனால. ஓகே, அவுட் ஆஃப் 10க்கு 9.5 கொடுத்துறாங்க. இந்த படத்தை பார்த்தனே என் கால்ல பாருங்க விட்டெல்லாம் நிக்க முடியல தரையில. அப்படியே கிடுகிடு வைப்ல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செம்ம ஃபன்னா போச்சு.
எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம நீங்க வந்து பார்க்கலாம் மூவி. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு ஏகே ஃபேனுங்க. ஏகேன்னு சொன்னாலே எனக்கு வந்து அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிடும். படம் மாசா இருந்துச்சு, சொல்லவே வேணாம். சரி, ஏகே ஃபேனா நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஏகேக்கு வந்து எப்பயுமே வந்து யுவன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். இதுல வந்து ஜிவி கொடுத்திருக்கேன், ஜிவி மியூசிக் பண்ணிருக்காரு. சோ எப்படி இருந்துச்சு இந்த காம்போ? சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இதுல பால் டப்பாவோட அந்த போர்ஷன் செம்ம இதுவா இருந்துச்சு. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, என்ன சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கானா சாங் தான் சூப்பரா இருந்துச்சு. அந்த வரும்போது அந்த கானா சாங் செம்மையா இருந்துச்சு. சோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? இந்த சாங் வச்சு அப்படி வேற லெவல்ல எனக்கு வைப் ஆச்சுன்னா என்ன? அஃப்கோர்ஸ் சிம்ரன் தான். தொட்டு தொட்டு பேசும் தில்லானா. சரி, இப்ப மேம் வந்து அந்த ஸ்டெப் நமக்கு போடுவாங்க. எங்க போடுங்க. அப்புறமா சிம்ரன் ஓடி போயிடுவாங்க. பரவாயில்ல, நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம். இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ. தேங்க்யூ. லெவல் ஹோல் மூவியே வைபா இருந்துச்சு ஃப்ரம் தி ஸ்டார்ட் டு தி எண்ட். நாங்கலாம் லைக் என்ட்ரிஸ் போடுறாங்க, யாருமே எந்திரிக்கல. ஹோல் தியேட்டரும் அப்படியே ஃபுல்லா தான் இருந்தது. அவ்வளவு ஃபன்னா இருந்தது. என்டர்டெய்னிங் இல்ல மேக்ஸ். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் பார்க்கும்போது? ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அஜித் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் செம ட்ரீட் இந்த படம். சரி, ஓகே. நான் அந்த மாதிரி கவனிக்கல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் நொஸ்டால்ஜிக்கா இருந்தது. நிறைய பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாட்டுல இருந்து. ஓகே, எவ்ரிதிங் வாஸ் சோ குட். லைக் எவ்வளோ கிளாப்ஸ், எவ்வளோ விசில் பறந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா படம்? சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோல் தியேட்டர்லுமே அவ்வளவு ஃபன்னா நாங்க பாத்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது படம். உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சார்? இன்ட்ரோ சீன் சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோ சீன். ஓகே. டாப் மாதிரி வருவாங்க. வந்துட்டு அவங்க கடைசியில அவங்களும் ஒரு இன்மேட் தான், ஜெயில தான் இருந்தாங்க. வந்து அஜித் குமாருக்கு அவங்க ரசிகருக்காக எடுக்கப்பட்ட படம். ஆனா தமிழ் சினிமா வந்து எல்லா பழைய பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு திருப்பி ரிப்பீட் போட்டது வந்து வைபா இருந்துச்சு. பைபிளா இல்ல. கேஜிஎஃப் எத்தனை தடவை சும்மா காப்பி அடிக்கிறது எனக்கு புரியல. குட் பை டேக்லின்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு இங்கிலீஷ் படம் அது. அந்த படத்தோட டைட்டிலேயே நாசம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த குட் பை டேக்லின்னு அது படத்தோட சென்ஸ, ஒரு ஹாலிவுட் மூவி, அந்த மூவியோட சென்ஸை வந்து கெடுத்துட்டாங்க. ஆனா ரசிகர்களுக்கு இது வந்து உற்சாகமான ஒரு படம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால என்ன அட்வைஸ் ஆச்சு அப்படிங்கிற அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஆனா நான் அஜித் பிடிக்கும் எனக்கு. ஆனா பட் இது வரைக்கும் பார்க்காத அஜித்தா பார்த்தோம். அதனால ஒருவேளை இது வரைக்கும் வந்த படம் போக அட்வைஸாவே இருந்தது. இந்த படம் ஜாலியா பண்ணியிருக்காங்க. ஒருத்தகிட்ட எதிர்பார்த்த விஷயம் இருக்குமல்ல, இது பண்ணா நல்லா இருக்கும். ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணா. ஏன்னா ஜெயில இருந்தவங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்தது. அப்போ இன்டர்வல் பிளாக்ல பாத்தீங்கன்னா வெயிட்டிங்னு சொல்லணும் அவசியம் இல்லை. இதுக்கே பெரிய மாசு இருக்குது. விஜயோட மாசம் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு திணிப்பு இருக்குது அதுல. அதெல்லாம் கொஞ்சம் நான் ஒரு சினிமா சம்பந்தமா நானும் இருக்கிறதுனால, கதை சம்பந்தமா இருக்கிறதுனால உள்நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு அதுல தெரியுது. வெயிட்டிங் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா சொல்றேன், அதான் இன்டர்வல் பிளாக். நீங்க படம் பாத்தீங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஐ எம் வெயிட்டிங் அந்த வந்து நாங்க தளபதி வாய்ஸ் வந்து கேட்டிருக்கோம். பட் ஒரு ஏகே வாய்ஸ் வந்து கேட்கும் போது தளபதி ஃபேன்ஸா எங்களுக்கு ரொம்ப மாசாலா இருந்துச்சு. சோ எங்களுக்கு என்னன்னா அந்த படத்துல வந்து ஒரு காலத்துல 2 பேர் சண்டை பயங்கரமா கட்டிட்டு இருந்தாங்க. 2 ரசிகர்கள் கட்டிட்டே இருந்தாங்க. அப்போ இது நானா உழைச்சதுனால பஞ்சு டைலாக் இதே சொல்லியிருக்க, நானா செதுக்குனது எதுக்கு அடுத்தவனோட டைலாக் சொல்லணுங்க. வந்து அடுத்தவனோட டைலாக் எதுக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரியல. அடுத்தவனோட பாட்டு ஒண்ணு போடலாம், சும்மா போட்டுட்டே இருக்காங்க. கேஜிஎஃபோட பாதிப்பு இருக்குது. அப்போ ஓப்பனிங் ஃபைட்டுக்குள்ள ஒரு சின்ன அரசியல் வந்தது. அந்த டைலாக் வந்து விஜயை தனிப்பட்ட முறையில பயந்துட்டு ஓடிட்டியா அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஒரு ரைட்டரா என் குடும்பம் கதை சம்பந்தமா நாங்கெல்லாம் கதை எழுதக்கூடிய ஆட்கள். அந்த டயலாக் வந்து ஓடிட்டியான்னு விஜய் பார்த்து சொல்றான்னு தெரியல. விஜய் பார்த்து
சொல்றாங்க. அப்ப இன்டர்வியூ பிளாக்ல அவர் விஜய்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவர் ஒரு டைலாக் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இதெல்லாமே ஒரு விவாத பொருளா இன் ஃபியூச்சர்ல நடக்கும். இன்னைக்கு நான் ஆகும்னு சொல்றீங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லா சேனல்ல விவாத பொருளா இது நடக்கும். நடக்கும்போது நான் சொல்றேன் ஆமா ஒருத்தன் சொல்லிட்டு போனான்னு ரிஜிஸ்டர் ஆகும்.